வணக்கம். இன்றைய ஹலோ தந்தி நிகழ்ச்சியில் நம்ம அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வீக்கர் நிறுவனத்தின் தலைவருமான திருமதி பிரபா ரெட்டி அவர்கள். முடி மற்றும் சருமம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்து உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க இருக்காங்க. நேயர்களே, நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் மேம். முடி மற்றும் சருமம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் சொன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பான்னு சொல்லணும்னு பார்த்தா நிறைய பேருக்கு யங் ஏஜ்ல கிரே ஹேர் வருது மேம். அதுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதுக்கு கிரே ஹேர் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. வீக் ஹேர்ல என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் தரீங்க மேம் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் கிரே ஹேர் வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. உடனே கிரே ஹேர்னு பித்தனர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த பைல் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால வரக்கூடியது. அது மட்டுமே ரீசன் கிடையாது. கிரே ஹேர் வர்றதுக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி, மினரல் டெஃபிஷியன்சி இருக்கு. அது மாதிரி ஸ்ட்ரெஸ், டென்ஷன் அதிகமா இருந்ததுன்னா அதனாலயும் வரும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும் பொழுது நம்ம பாடியில ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாயிடும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எது வேணா இது பண்ணும், பிளாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி மெலனோசைட்ஸ், அந்த மெலனின் செல்ஸை போய் பிளாஸ்ட் பண்ணிச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்டா கிரே ஹேர் வந்துடும். ஈவன் ஒரு நாள்ல டென்ஷன் ஆகி ஒரே நாள்ல கலர் மாறினதை கூட நாங்க பார்த்துருக்கிறோம். நம்ம அயன் டெஃபிஷியன்சி, ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தா வரும், காப்பர் கம்மியா இருந்தா வரும். இது மாதிரி ஒவ்வொரு ப்ரீமெச்சூர் கிரே ஹேருங்கிறது அவங்களுடைய பரம்பரையா கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷாம்பூஸ், ஒரு சில ஷாம்பூஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் பிரவுன்ல இருக்கும், அதுக்கப்புறம் போக போக அந்த ஒயிட் ஹேர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணா கூட கிரே ஹேர் வரும். கிரே ஹேர் எதனால வருதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் என்னன்னா HMA, ஹேர் மினரல் அனாலிசிஸ் டெஸ்ட். US பேஸ்டு மெஷின். அது இன்னும் இந்தியாவில யாருமே கொண்டு வரல. அதுக்கு முன்னாடி கூட நாங்க ஹேர் சாம்பிள்ஸ் ஃபாரினுக்கு அனுப்பி தான் அந்த டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப அது இந்தியாவுக்கு எங்களுடைய வீக் ஹேர்ல இருக்கு. ஸோ அதை எடுத்து டெஸ்ட் பண்ணும்பொழுது எக்ஸாக்டா என்ன விட்டமின்ஸ் குறைவா இருக்கு, என்ன மினரல்ஸ் அது குறைவா இருக்கு, ஏதாவது அதிகமா இருக்கு. இப்ப காப்பர் கம்மியா இருந்தாலும் பிரச்சனை, கூட இருந்தாலும் பிரச்சனை, கூட இருந்தாலும் பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ஏதாவது இருக்கா, ஏதாவது டாக்ஸின்ஸ் இருக்கா, இத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரா அதுக்குரிய சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கும்பொழுது கிரே ஹேர் ரிவர்ஸ் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. பிரிவென்ஷன் கண்டிப்பா பண்ண முடியும். மேம், ஒருத்தருக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எந்த கண்டிஷன்ல எந்த ஸ்டேஜ்ல ஒருத்தருக்கு தரீங்க மேம் நீங்க? அதாவது பால்னஸ் நல்லாவே கிரேட் வந்துட்டு இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் கிரேட் 2, 7th, 8th கிரேட்னு சொல்லுவாங்க. அந்த கிரேட் எல்லாம் வரும்போது இன்வெர்டட் யூ ஷேப்ல இருக்கும், ஃபுல்லா ஷைனிங்ல இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களோட டோனர் பார்ட், அதாவது இந்த பகுதி எப்பவுமே முடி கொட்டாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நாங்க பாக்குற கேசஸ்ல அதுவுமே கொட்டி இல்லாம தான் இருக்கு. அதையுமே ட்ரீட் பண்ணி தான் திருப்பி ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. டோனர் பார்ட் நல்லா இருந்து ஈவன் ஒரு கிரேட் வந்தா கூட எனக்கு உடனே கவர் பண்ணிக்கணும், ஹேர்லைன் போகாம இருக்கணும்னா யாருக்கு வேணா பண்ண முடியும். பட் டோனர் பார்ட் நல்லா இருந்தாதான் பண்ண முடியும். மேம், அதே மாதிரி சொன்னீங்க டோனர் பார்ட் சொன்னீங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும் மேம்? அவங்க அப்படி கிடையவே கிடையாது. இந்த மத்த டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் எல்லாம் ஒரு ஸ்ட்ரிப் கொஞ்சம் எடுத்துருவாங்க, எடுத்துட்டு திருப்பி ஜாயின் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா 15 days ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும், வெளியில போக முடியாது, பெயின்ஃபுல். பட் இந்த டைரக்ட் ஹேர் இம்ப்ளான்டேஷன் DHA மெத்தட்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹேர் கிராஃப்டிங், ஒவ்வொரு ஹேர் எடுத்து வைக்கிறதா இன்னைக்கு பண்ணினாங்கன்னா நாளைக்கு அவங்க வெளியில போயிட்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜாபுக்கும் போகலாம். இப்ப யூஎஸ்ல இருந்து யூகேல இருந்து எல்லாம் வரவங்க இன்னைக்கு வருவாங்க, முடிச்சுப்பாங்க, திருப்பி அடுத்த நாள் நைட்டே கூட டிராவல் பண்றவங்க இருக்காங்க. சோ அது எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இப்ப என்ன பண்ண அட்வான்ஸ்டா வீக் ஹேர்ல ஆல்ரெடி PRP, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா, ஸ்டெம் செல் தெரப்பி எல்லாம் இருக்கிறதுனால இப்ப எடுத்த இடத்துலயுமே அந்த PRP எல்லாம் கொடுக்கும்பொழுது எடுத்த ஃபாலிகல்ஸும் திருப்பி முடி முளைக்க ஆரம்பிச்சிடும். சோ டோனர் பார்ட்ல எடுத்தா கூட ஒன்னும் பிரச்சனை இருக்காது. தொடர்ந்து பேசலாம் மேம். பாம்பேல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வீணா. ஹலோ மேடம். வீணா, உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்கம்மா. ஹலோ மேடம், என்னோட பேர் வீணா மேடம். ஓகேமா, கேக்குது, சொல்லுங்க. மேடம், டிவி வால்யூம் வணக்கம் மேடம். டோட்டலா மியூட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் பேசுறது கரெக்டா கேட்கும். சொல்லுங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், எனக்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆபரேஷன் ஆச்சு மேடம். என்ன ஆபரேஷன்? அதுக்கப்புறம் எனக்கு ஹேர் ஃபால் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு மேடம். ஓகேமா, என்ன ஆபரேஷன் நடந்தது உங்களுக்கு? எனக்கு கையில ஒரு போன் டிஸ்லோகேட் ஆயிடுச்சு மேடம். அதனால எனக்கு ஆபரேஷன் ஆச்சு மேடம். சரிம்மா, இப்போ எல்லாமே ஹீல் ஆயிடுச்சா? எல்லாம் ஹீல் ஆயிடுச்சு மேடம். ஒரு 4-5 மாசம் ஆயிடுச்சு மேடம். எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சது. இப்ப நான் பிசியோதெரப்பி தான் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஹேர் ஃபால் ஆயிட்டு இருக்கு மேடம். ஆமாம்மா, ஒரு சர்ஜரி நடந்த ஹேர் லாஸ் டியூ டு சர்ஜரின்னு ஒரு இது இருக்கு. அதாவது சர்ஜரி நடந்து தலைமுடி ஃபுல்லா போனது கூட நான் பாத்திருக்கேன். ஏன்னா சர்ஜரி நம்போது ஒரு பயம் இருக்கும், அந்த ட்ராமா, அதுல ஒரு
முடி போகிறது சான்ஸ் இருக்கு, பிளட் லாஸ் இருக்கும், ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய எடுத்திருப்போம். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய பாடியில வந்து இதுல ஸ்டமக்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்லி பாக்டீரியாஸ் சொல்லுவாங்க, லாக்டோபேசில்லஸ், அந்த பாக்டீரியாஸ் போயிடும். சோ அப்ப அப்சார்ப்ஷன் இருக்காது, அதனால பயோட்டின் B7 கம்மியாகும். அதனால வந்து முடி கொட்டுறது இருக்கும். அந்த பயம் இதெல்லாம் சேர்ந்துதான் இருக்கும். பட் 3rd மந்த்ல நார்மலுக்கு வரும். பட் உங்க ஸ்கல்ல சர்ஜரி நடந்ததுனால உங்க டாக்டர்ஸ கேளுங்க, ஆயில் இல்லாட்டி ஏதாவது சீரம் மாதிரி ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ண முடியுமான்னு உங்க டாக்டர்ஸ் ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வீக்காருக்கு வந்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ்டர்னல் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பயப்படாதீங்க, வந்துடும் முடி. மேம் ஒருத்தருக்கு வந்து என்னென்ன காரணங்களால ஹேர் ஃபால் ஆகுது மேம்? ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய ரீசன். இப்ப அவங்க சர்ஜரி, அந்த சர்ஜரி பண்ணாலே கண்டிப்பா இருக்கும். இன்னைக்கு எனக்கு ஃபீவர் இருக்கு அப்படின்னா ஒரு 103 டிகிரிஸ் இருக்குன்னா ஃபாலிக்கல் சுத்தி ஒரு இன்ஃபிளமேஷன் கிரியேட் ஆகும். இன்ஃபிளமேஷன் கிரியேட் ஆகும்போது நம்ம பாடியில இருந்து போகக்கூடிய அந்த ஆக்சிஜன் வந்து போகாது. அதனால அந்த 2-3 நாளைக்கு வந்து அதெல்லாம் கட் ஆயிடும். நல்ல ஸ்ட்ரென்த்தா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபாலிக்கலா இருந்தா அது இது பண்ணிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். பட் கொஞ்சம் வீக்கரா இருக்குன்னா உடனே என்ன பண்ண அது ரெஸ்ட்டுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிடும். சோ ஒரு ஃபீவர் வந்தா கூட இருக்கு, ரொம்ப டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இருக்கும், விட்டமின் மினரல் டெஃபிஷியன்சி இருந்தாலும் இருக்கும். அதே மாதிரி நம்ம சொல்லும் ப்ராடக்ட்ஸ் வந்து அப்ளை பண்ற ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஃபாலிக்கல்ஸ்க்கு வந்து கரெக்டா சூட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஈவன் நல்ல ப்ராடக்ட் அப்ளை பண்ணா ஒன்ஸ் ஒரு யூஸ்டா இருந்துச்சுன்னா திருப்பி மாத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கும்போதும் இது கொட்டுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க இது டை இதெல்லாம் பண்றீங்க, கலரிங் பண்றீங்க அப்படின்னா அதனால வரும். சல்பேட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அதிகமா யூஸ் பண்ணும்போது முடி கொட்டுறதுக்கு சான்சஸ் அதிகம். நிறைய வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா வாட்டர் ஹேர் வாஷ் பண்ணும்போது தண்ணி சேஞ்சஸ் ஆயிடுச்சுன்னா ஹேர் ஃபால் ஆகும் சொல்லுவாங்க. அது உண்மையான கருத்தா? கண்டிப்பா உண்மைதான். ஏன்னா நம்ம ஹேருக்கு வந்து ஒரு இது செட் ஆயிட்டு இருக்கு. ஈவன் சென்னை வாட்டர் வந்து மோசமான வாட்டர் தான், பட் அதுல நீங்க குளிச்சிட்டு இருந்தா கூட ஒன்னும் ஆகாது. நல்ல தண்ணிக்கே இப்ப குளிச்சு முடி கொட்டும். காரணம் என்னன்னா அது வந்து யூஸ்ட் ஆயிடும். நம்ம சிஸ்டம் எப்படி யூஸ்ட் ஆயிருக்கும் அது மாதிரி ஹேர் ஃபாலிகல்ஸ் யூஸ்ட் ஆயிடும். புதுசா வரும்போது ஒரு தடுமாற்றம் இருக்கும். 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சுன்னா ஓகே அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஓகே இதுதான் இனிமே நம்மளுக்கு இதுதான் வருது, நல்லாதான் இருக்கு அப்படிங்கறது அது அப்ரூவல் கொடுக்கும். ஆனா இது என்னன்னா எல்லாருக்குமே செட் ஆகுமானா அது கஷ்டம். அதனால என்ன பண்ணா எந்த ஊருக்கு நீங்க போனாலும் பயப்படவே வேண்டியதில்லை. நம்மளுடைய முடியோட கெமிஸ்ட்ரி என்னன்னா நீங்க என்ன அப்ளை பண்ணாலும், இப்ப தண்ணி படுதோ இல்ல ஒரு ஆயில் படுதோ என்ன ப்ராடக்ட்ஸ் பட்டாலும் உடனே ஹேர்ல இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் மாதிரி இருக்கும், அது எல்லாமே உடையும். உடஞ்சி திருப்பி ட்ரை ஆகும்போது அதுல ஜாயின் ஆகும். நான் என்ன சொல்லணும், தலை குளிக்கிறதுக்கு யார் தலை குளிச்சாலும் எங்க தலை குளிச்சாலும் அந்த ஒரு பழக்கத்தை வச்சுக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிட்டு 1 hour கழிச்சு தலை குளிச்சோம்னா நம்ம எந்த ஆயில் அப்ளை பண்றோமோ அந்த ஆயில்ல தான் அந்த பாண்ட்ஸ் எல்லாமே விரிஞ்சிருக்கும். அப்ப ஜாயின் பண்ணும்போது அந்த ஆயில் இருக்கிறதுனால அது ஹெர்பல் பேஸ்டா இருக்கிறதுனால முடி ஒண்ணுமே ஆகாது. அதனால எந்த தண்ணி மாறினாலும் இப்போ கெமிக்கல் வாட்டர்ஸ் இருக்கு, குளோரின் வாட்டரே கொடுத்தா கூட அந்த ஆயில் இருக்கிறதுனால அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எதுவும் கொடுக்காது. மேம் என்னதான் ஒருத்தருக்கு வந்து ஹேர் ஃபால் இல்லைன்னா கூட அவங்களுக்கு வந்து ஹேர் வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குமான்னு தேடுவாங்க. வீக்கார்ல அது மாதிரி ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்கா மேம்? ஹேர் வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது ஹேர் வால்யூமைசிங் ட்ரீட்மெண்ட்ஸ்னு இருக்கு. இது வந்து கிளினிக்கல். இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப சாஃப்டா முடி இருக்கும், பட் திக்னஸ் கொண்டு வர அந்த டயாமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி வந்து இப்ப நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா கெமிக்கல் ப்ராடக்ட் போட்டு அந்த ஒன்னோடு ஒன்னு ஒட்டாம வால்யூம் பண்ணி கொடுப்பாங்க. பட் வீக்கேர்ல வந்து எதுவா இருந்தாலும் காம்ப்ரமைசிங் இருக்காது, கெமிக்கல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்காது. ஹெர்பல் பேஸ்டே சிரம் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அது வந்து அந்த சிரம்ஸ் போட்டு மசாஜ் பண்ணும்பொழுது அந்த சிரம் வந்து ஒன்னோடு ஒன்னு ஒட்டாம பாத்துக்கும். அந்த ஹேர் வந்து ஃபுல் பண்ணி கொடுக்கறதுனால, ஃபில்லிங்கா இருக்கிறதுனால அதோட வெயிட் அந்த டயாமீட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். அது ஈவன் இது 1 day கிளாஸஸ்லயுமே அது போட்டிருக்கும். யூஸ்வலா பியூட்டிஷியன்ஸ்க்கு வந்து எப்பவுமே கிளாஸஸ் நடக்கும், எப்படி இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி. அதுல வந்து பியூட்டிஷியன்ஸ்க்கு இந்த கிளாஸுமே இருக்கு. அதுல தொடர்ந்து பேசலாமா? நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சாந்தி. ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க சாந்தி, உங்க சந்தேகங்களை கேட்கலாமா? டாக்டர் பேசலாமா? ஹலோ டாக்டர் மேடம். குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன்மா. எங்களை வந்து சைக்காலஜிஸ்ட்னு சொல்லுவாங்களே ஒழிய டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஓகே மேடம். ஓகே மேம், நான் இங்க அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். எனக்கு ஒரு 6 months-ஆவே ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. திடீர்னு தான், இது ஏன்னு தெரியல. அங்க ட்ரீட்மெண்ட் வரணுமா இல்ல வீட்லயே ஏதாவது ஸ்டாப் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா ஏதாவது தர முடியுமா? அதாவது நார்மல் ப்ராப்ளமா இருந்தா நீங்க வரணும்னு அவசியம் இல்ல. பட் 6 months-ஆ முடி கொட்டிட்டு இருக்கு. 9 months-க்கு முன்னாடி என்னென்ன சேஞ்சஸ் இருந்துச்சு? உங்களுக்கு டயட்ல சேஞ்சஸ், இல்ல தூக்கத்துல, இல்ல பிளேஸ் சேஞ்சஸ், இல்ல ஒர்க்ல, இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சா? தூக்கம் மட்டும் வரல. நான் நிறைய நைட்ல எல்லாம் தூக்கம் சரியா வர மாட்டேன்றது. லேட்டா தான் தூங்குவேன், ஒரு 2 o'clock அந்த மாதிரி ஆயிடுறது. அதுதான் டயட்லாம் எதுவும் இல்ல, நார்மல் டயட் தான். ஓகே. அதாவது நம்ம
ரொம்ப அட்வான்ஸ் சயின்ஸ் லெவல்ல இருக்கிறோம். ஆனாலும் பழைய காலத்துல இந்த சயின்ஸ் ஈவன் வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ்ல எல்லாம் நம்பக்கூடியது வந்து 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எலிமெண்ட்ஸோட இது நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த பவர் வந்து ஒரு 10-10:30 அது மாதிரி படுக்கணும் நம்ம. இப்போ ஒரு செடிங்க எல்லாம் பாருங்க, நைட் எல்லாம் டே வந்து எவ்வளவு வெயில் வந்தாலும் செடிங்க வந்து அந்த அளவுல வந்து தோல்றது கிடையாது. பட் நம்ம வெயில்ல போனோம்னா உடனே வேர்க்கிறது இதெல்லாமே நடக்கும், நம்மளால தாங்க முடியாது. பிகாஸ் அந்த காஸ்மிக் பவர் நம்மளுக்கு வந்து எடுக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க. நேச்சருக்கு எகெயின்ஸ்டா நம்ம வந்து தூங்காம முழிச்சிட்டு இருக்கும் போது நம்மளுடைய சக்ராஸ் வந்து ஓபன் ஆகாது, அந்த பவர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணாது. அது மெயின் திங் அது. சோ நீங்க 10-10:30 தூக்கம் வரலன்னா அதுக்கு என்ன ரீசன் பாருங்க. பட் இப்பவே இத்தனை நாள் தூக்கம் இல்லாம 6 months கண்டினியூஸா முடி கொட்டிட்டு இருக்குன்னா நிச்சயமா கிளினிக் வந்து பாத்துருங்க, ஃபாலிகல்ஸ் எந்த அளவு இருக்குன்னு பாருங்க. சோ எவ்வளவு செல்ஸ் க்ரோத்திங்ல இருக்கு, எவ்வளவு செல்ஸ் ஃபாலிங் ஸ்டேஜ்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் ரெஜினேஷன் ட்ரீட்மெண்ட்ஸ் மாதிரி எடுத்துட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். மேம் ஒருத்தருக்கு வந்து பால்னஸ் வர என்ன ரீசன் இருக்கு, முற்றிலும் குணப்படுத்த வீக்கார்ல ட்ரீட்மெண்ட் இருக்கா மேம்? அதுக்கு பால்னஸ் வரதுக்கும் அதே மாதிரி நிறைய ரீசன்ஸ். அதாவது பரம்பரையில இருந்தா மட்டும்தான் பால்னஸ் வரும்பாங்க. வெறும் அரிசி சாதமே சாப்பிட்டு இருக்கவங்களுக்கும் பால்னஸ் வரும். ஏன்னா அரிசி சாதம் சாப்பிடறதுனால என்ன ஆகும்னா 5-alpha reductaseங்கிற என்சைம் ப்ரொடக்ஷன் நம்மளோட பாடியில் ஆயிடுது. இதோட மெயின் வேலையே மேல் ஹார்மோன்ஸ் அதாவது டெஸ்டோஸ்டெரான்ஸை வந்து டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரான்ஸா மாத்துறது. இதுதான் கல்பிரேட் பால்னஸ் வர்றதுக்கு. சோ வெறும் மேல் ஹார்மோன்ஸ் ப்ரொடக்ஷன் மட்டும் கண்ட்ரோல் பண்றது ஒரு இதுவே சொல்யூஷனே கிடையாது. இந்த 5-alpha reductase கண்ட்ரோல் பண்ணாலே போதும். ரைஸ் வந்து எடுக்கலாம், கார்போஹைட்ரேட் அண்ட் பேலன்ஸ். நம்ம என்ன நம்மளோட ஃபுட் காலைல இட்லி தோசையா இருக்கு, மத்தியானம் சாதமா இருக்கும், நைட்டு சாதமா இருக்கும், இல்லாட்டி எகைன் டிஃபனும்பாங்க, எகைன் அதுலயுமே இட்லி தோசையா இருக்கும். சோ புரோட்டீன்ஸ் லோட் பண்ணது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்பல்சரி புரோட்டீன்ஸா இருக்கணும். அது ஒரு ரீசன் பால்னஸ் வரதுக்கு. ஹை கார்போஹைட்ரேட் கன்சம்ஷன் அதிகமாகிறதும் புரோட்டீன் கன்சம்ஷன் குறைவாகிறதும் பால்னஸ் குறையுது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் இருக்கும் பொழுது மேல் ஹார்மோன்ஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாகும், அதனால பரம்பரையினால வருது. பட் இதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. மேக்சிமம் வந்து ஸ்டெம் செல் தெரப்பி பிஆர்பிலே வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து ஹேர் கொண்டு வந்துடலாம். பட் எல்லா ஃபாலிகல்ஸ் டெட்டான ஃபாலிகல்ஸ் கொண்டு வரதுக்கு வந்து இப்ப ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் இருக்கு, அது சேஃபான மெத்தட் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வீக்கர்ல சொல்யூஷன்ஸ் இருக்கு. டேண்ட்ரஃப் என்பது வந்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்ப இருக்கு தற்போது நிலையில வந்து. ஆனா வின்டர் சீசன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டேண்ட்ரஃபே வரலன்னா கூட இந்த சீசன்ல வந்து டேண்ட்ரஃப் வருது. அதனால ஃபேஸுக்கு வந்து பிம்பிள்ஸ் ஏற்படுது, நிறைய விஷயங்கள் பாதிப்பு ஏற்படுது. இதுக்கு வந்து என்ன இருக்கு மேம் வீக்கர்ல ட்ரீட்மெண்ட் என்ன இருக்கு டேண்ட்ரஃப்காக? அதாவது டேண்ட்ரஃப்ங்கிறது ட்ரை ஆகுறது தான். இப்ப வின்டர் சீசன்ல பாத்தீங்கன்னா ஈவன் நம்மளுடைய இது சம்மர் சீசன்ல கூட எல்லாருமே நம்ம யூஸ் பண்றது ஏசி ஏர் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏர் கண்டிஷன்ஸ் வந்து மாய்ஸ்ட வந்து டோட்டலா சக் பண்ணிடும். அதனாலதான் என்ன சொல்லுவேன்னா இப்ப ஏசில எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி மாத்திக்கணும்னா அட்லீஸ்ட் நைட்ல வீட்டுல படுக்கிறப்ப அது ஆயில் அப்ளை பண்ணிட்டு காலையில இருந்து வாஷ் பண்ணிக்கணும். நம்ம வைட்டலைசர்ஸ், அதனாலதான் வீக்கர்ல இருந்து வைட்டலைசர் ப்ராடக்ட் பப்ளிக்கே கொண்டு வந்தாச்சு, எல்லாரும் கிளினிக்கு தான் வரணும் அவசியம் இல்லை. அப்ளை பண்ணிட்டு போகும்போது அந்த ஸ்கேல்ப் வந்து அந்த ட்ரை ஆகாம ஸ்கேல்ப பாத்துக்கும். பட் டேண்ட்ரஃப் ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா அது பிட்ரியாஸ்பரம் ஓவல், அதாவது பீ ஓவலும்பாங்க, இல்லாட்டி மெலசிஷியா ஃபங்கஸ்ம்பாங்க. அது ஃபங்கஸ். அது வீட்டுல இருந்து எலுமிச்சம்பழம் தேய்க்கிறதுனாலயோ வெள்ளை மிளகு தேய்க்கிறது எல்லாம் தேய்க்கிறது சொல்றதா, இதெல்லாம் தேய்க்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. அந்த ஃபங்கஸ் வந்து கில் பண்ணணும். ஆனா அந்த ஃபங்கஸ் கில் பண்ணும்போது கெமிக்கல்ஸ் கொடுத்து கில் பண்ணோம்னா கையோடயே வந்து ஹேர் ஃபாலிக்கல் இருக்கக்கூடிய க்ரோத்திங் செல்ஸையுமே டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதனால நாங்க கொடுக்கறது ஹெர்பல் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட். பட் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நீங்க கிளினிக்காவது வரலாம், இல்லாட்டி வீட்ல இருந்து கூட ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், ஆல்டர்னேட் டேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் ஒரு மந்த்லயே நல்ல டிஃபரன்ஸ் வந்துடும். ஒரு சிலருக்கு வந்து ஹெவியா இருக்கு அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு வந்து 1.5 months அது மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவையா இருக்கும். தொடர்ந்து பேசலாம் மேம். அடுத்த ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பிரதீப். சொல்லுங்க மேடம். மேடம் கிட்ட கொஞ்சம் பேசலாம் பிரதீப். ஹலோ ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா. மேடம் என்னோட பேர் பிரதீப் மேடம். பிரதீப் சொல்லுங்க. மேடம் தலைக்கு சின்ன சின்னதா குரு வந்துட்டு இருக்கு மேடம், அது என்ன ப்ராப்ளம்? தலையில வந்துட்டு இருக்கா? ஆமா மேடம். சரி, ஆயிலியா இருக்குமா தலை? இல்ல மேடம், நான் இல்ல டெய்லி தலை குளிப்பேன். அப்படியா? டெய்லி தலை குளிக்க என்ன போட்டு குளிப்பீங்க? ஷாம்பு தான் மேடம். ஷாம்பு. ஓகே. நீங்க எதுவுமே பேரே சொல்லாதீங்க. நீங்க டெய்லி தலை குளிக்கிறத வச்சு நான் சொல்றேன். நானு டெய்லி தலை குளிச்சாலே வந்து ஆயில் செக்ரேஷன் அதிகமாகும். என்னன்னா நம்மளுடைய ஸ்கேல்ப்ல வந்து ஒரு மாய்ஸ்டர் லெவல் நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் பசை இருந்துகிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை குளிச்சா பிரச்சனை இல்லை. பட் டெய்லி தலை குளிக்கும் போது ட்ரை ஆகும் ஸ்கேல்ப். அப்ப நம்ம சிஸ்டம் என்ன செய்யும், ஐயோ இங்க ட்ரை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த சிவம் லெவலை வந்து செக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும்.
சோ நீங்க டெய்லி இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறதுனால சிஸ்டம் வந்து யூஸ் ஆயிடும். இது ரொட்டீனா இருக்குன்ட்டு அது டிஃபால்ட்டாவே வந்து செபம் செக்ரேஷன் அதிகமாயிடும். சோ எக்ஸசிவா வரக்கூடிய செபம் தான் இந்த மாதிரி பிம்பிள்ஸ் மாதிரி தலையிலுமே வருது. இது வந்து செபோரிக் டெர்மடைட்டிஸ் கூட சொல்லுவாங்க. சோ இது ரொம்ப ப்ராப்ளம் அதிகமாயிடுச்சுன்னா சைமல்டேனியஸா ஹேர் தின்னிங் பால்னஸையும் கொண்டு வந்துடும். சோ டெய்லி ஷாம்பு பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் கொடுக்குறாங்கன்னா அது வாரத்துல ஒரு நாள் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அது வந்து டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வீக்கெண்ட்ல ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் கொடுப்போம். பட் அதுல எந்த வித கெமிக்கல்ஸ் இருக்காது, எந்த கெமிக்கல் எதுவும் இருக்காது. டீ ட்ரீ பேஸ் அந்த மாதிரி நேச்சுரல் ஆயில்ஸ் அது ஒன்றும் பிரச்சனை இருக்கா. அதுவுமே நாங்க வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பட் கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கணும். நீங்க அப்படி டெய்லி போடுறது நாட் அட்வைசபிள். ஆல்டர்னேட் டேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சிக்கக்காய் பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்ப சிக்கக்காய் பேஸ்ட்ல வந்து வெந்தயம் ஃபெனுக்ரிக் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, செம்பருத்தியோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. அது உங்களுடைய ஸ்கேல்பை வந்து கொஞ்சம் நல்லாவே சோதனை பண்ணி கொடுக்கும். மேம் அவரு கேட்ட மாதிரி இப்போ நிறைய பேர் டெய்லி தலை குளிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஹேர் பாத்தீங்கன்னா ஆயிலி ஹேரா இருக்கும். என்னதான் எண்ணெய் போடாம இருந்தாலும் ஆயிலி ஹேர் இருக்கும். அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு மேம் வீக்கர்ல? அதாவது சிபம் லெவல் அதிகமா டெய்லி வந்து தலை குளிக்கவே கூடாது. நம்ம சிஸ்டத்துக்கு வந்து நீங்க கொஞ்ச நாள் ஏதாவது தப்பா நீங்க பண்ணிட்டே இருந்தா கூட சிஸ்டம்க்கு வந்து இதுதான் கரெக்டான வழிதாட்டுன்ற மாதிரி அதுவாவே திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ கரெக்டான ஒரு இதுதான் நம்ம பழக்கப்படுது. இப்ப நம்மளுக்கே ஏதாவது ஒரு பழக்கமா ஆயிடுச்சு, அதனால என்னால மாத்திக்க முடியல. அதே மாதிரி சிஸ்டமும் அதை மாத்திக்க முடியாது. சோ எக்ஸசிவா வரக்கூடிய ஆயில வந்து நம்ம அப்படியே விட முடியாது. அதுக்கு வந்து சிபம் லெவல் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வகையில நிறைய காஸ்மெட்டிக்கல்ஸ் இருக்கு, ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுக்குன்னு எக்ஸசிவ் சிபம் இருக்கக்கூடிய அதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி வீக்கேர்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ட்ரீட்மெண்டாவும் அது கொடுக்குறோம். அது வெல்கம் பேக் டு ஹலோ தந்தி. மேம் இன்னைக்கு வந்து சருமம் மற்றும் முடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் மேம். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மெஹர். ஹலோ, குட் ஈவினிங் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகங்களை கேளுங்க. பேசுறேங்க. ஹலோ ஹலோ, குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சொல்லுங்க மேடம். என் பொண்ணுக்கு வந்து 15 இயர்ஸ் ஆச்சுங்க. அவங்களுக்கு ஹேர் வந்து 15 இயர்ஸ் ஆகுது. அவங்களுக்கு வந்து தலைமுடி கீழே ரொம்ப வெடிப்பு, அடிக்கடி வெடிப்பு விழுகுது. இப்போ வந்து 1 மந்த் வந்து டேண்ட்ரஃப் அதிகமாவே இருந்துச்சு. அந்த டேண்ட்ரஃப்னால இப்ப 2 கண்ணத்துலயும் வந்து நிறைய ஒரு பிம்பிள்ஸ் மாதிரி நிறைய வந்திருக்கு மேடம். சரி, இப்ப என்ன படிச்சிட்டு இருக்காங்க? அவங்க 10th பண்ணிட்டு இருக்காங்க. 10th படிச்சிட்டு இருக்காங்க. எக்ஸாம்ஸ் இருக்கும். மாசம் முடியட்டும். அப்படி இல்லாட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்கி இப்போதைக்கு வேணா ஒரு நாள் ஜஸ்ட் ஒரு 1 hour வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்கி கொடுங்க. என்ன ப்ராப்ளம் ஆகும்னா ஃபாலிகல்ஸ்ல வந்து டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னா அது வந்து எந்த இதுவுமே அலோவ் பண்ணாது. நல்ல ஒரு நீங்க ஆயில் அப்ளை பண்ணாலும் சரி, எந்த ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணாலும் சரி, எதுவுமே வந்து அது அலோவ் பண்ணாது. அப்ப என்ன ஆகும், நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே நம்மளோட ஹேர் ஃபாலுக்கு போக வேண்டியது குறைஞ்சு போயிடும். அப்ப எந்த அளவுக்கு இருக்கும், இப்போ நம்ம வந்து ஒரு இது கொடுக்குறோம், இப்போ ஒரு செடிக்கே ஒரு எரு கொடுக்குறீங்கன்னா அது எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க அந்த அளவுக்கு தான் நீங்க செடியுமே வளரும். அது மாதிரி நம்ம ஃபாலிகல்ஸ் கூட அப்போ இந்த லென்த் வரைக்கும் வருது, எனக்கு மிச்சத்துக்கு வந்து போகல அப்படின்னா மிச்சது எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலதான் வந்து ஃபாலிகல்ஸ்க்கு வந்து ப்ராப்பரா கொடுக்கும். இது வந்து வெறும் கட் பண்ணி விட்டா மட்டும் பத்தாது. மேபி ஜிங்க் டெஃபிஷியன்சியா இருக்கலாம், செலினியம் டெஃபிஷியன்சியா இருக்கலாம், என்ன கரெக்டா குறைபாடு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் 10th ஸ்டாண்டர்ட்ங்கிறதுனால ஜஸ்ட் நீங்க டேண்ட்ரஃப்க்கு மட்டும் ட்ரீட்மெண்ட், ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு இது இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கலாம். தொடர்ந்து பேசலாமா? அடுத்து ஒரு நிகர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சோமசுந்தரம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சோமசுந்தரம், உங்கள் கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க மேடம். எனக்கு ஏஜ் வந்து 25 ஆகுது மேடம். சரிங்கம்மா. தலையில ஒரு இடத்துல மட்டும் ரவுண்டா பொடுகு மாதிரி இருக்கு, அந்த இடத்துல மட்டும் தலை வாரினா அப்படியே கொட்டிட்டே இருக்கு மேடம். பொடுகா வெள்ளை வெள்ளையா கொட்டுது மேடம். ஓகேம்மா, ஒரு இடத்துல ரவுண்டா இருக்கு, பிளேக்ஸ் அங்கிருந்து வருதுன்னா சோரியாசிஸா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க டாக்டர் போய் பாருங்க. அப்படி இல்லை உங்களுக்கு டவுட் தெரிஞ்சுக்கணும், நீங்க வீக்கா கிளினிக்ஸ் வந்தா கூட சொல்லுவாங்க. பட் சோரியாசிஸ் அப்படின்றது டேண்ட்ரஃப் கிடையாது, ஆனா பாக்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் அதுல ஏமாந்துடுவாங்க. சோரியாசிஸ்ங்கிறது ஆட்டோ இம்யூன் டிசார்டர். இம்யூன் சிஸ்டம் வந்து டீஸ்டெபிலைஸ் ஆகுறதுனால என்ன ஆகும்னா 23 to 28 டேஸ்க்கு வந்து டெட் செல்ஸ் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். பட் நம்ம சிஸ்டத்துல வந்து ஏதோ ஒரு குழப்பம், என்ன பண்றதுன்னு தெரியல. சோ ஃபாஸ்டா செல்ஸை வந்து டெட் செல்ஸ் அனுப்பும். அது ஒரு இடத்துல வந்து எதனாலயாவது அந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கும். அதனால வந்துட்டு இருக்கு. ஸோ ஆட்டோ இம்யூன் டிசார்டர். இம்யூன் சிஸ்டத்தை வந்து நார்மலுக்கு கொண்டு வரணும். இன்டர்னல் சப்ளிமெண்ட்ஸ் பிளஸ் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்ஸ். பட் இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் சோரியாசிஸா என்னன்னு இது பண்ணி பாத்துக்கோங்க. மேம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஹேர் ஆயில் போட்டாதான் ஹேர் growth இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஹேர் ஆயில் போட்டாதான் ஹேர் வளருமா மேம்? அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? நிறைய பேர் வந்து ஆயில் போட்டாதான் முடி வளரும்னு சொல்லிட்டு அதுவும் தலைக்கு போடாம நுனி முடிக்கு போடுவாங்க, ஏன்னா அதுதான் வளருது அப்படின்ட்டு. ஸோ ஃபாலிகல்ஸ்ல என்ன இருக்கோ அதுதான் வரும். ஆயில் போடுறதுங்கிறது எதனால இப்போ கோகனட் ஆயில் எல்லாமே போடுறோம்.
இப்ப நான் சொன்ன அந்த செடிக்கும் நம்மளுடைய முடிக்கும் நிறைய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது நல்ல எரு போட்டு முடி வந்து செடி வந்து வளருது, தண்ணியெல்லாம் ஊத்திட்டு இருக்கும். எதனா இந்த மண்ணை வந்து ஏன் பதப்படுத்துறோம் அப்படின்னா அப்பதான் வந்து அது மண்ணுக்கு வந்து நம்ம எருவெல்லாம் கொடுக்கும்போது ரெடியா இருக்கு, வாட்டர் எல்லாம் உறிஞ்சி முடிக்கு சாரி செடி குடிக்கிறதுக்கு. அதே மாதிரி ஹேரும் பாத்தீங்கன்னா ஸ்கேல்ப் வந்து நீங்க வந்து நிறைய டேமேஜ் இருக்கு, ட்ரைனஸ் இருக்கு, டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன உள்ளுக்குள்ள சாப்பிட்டாலும் ஃபாலிகல்ஸ் இது பண்ணது. ஆயில் என்ன வேலை பண்ணி கொடுக்கும்னா சூதனிங் எஃபெக்ட். எப்படி அந்த மண்ணை வந்து எரு பதப்படுத்துதோ இந்த ஆயில வந்து என்ன பண்ணும்னா ஸ்கேல்ப வந்து நல்ல சூதனிங் எஃபெக்ட் பண்ணி கொடுக்கும். சோ செடி வளர்றதுக்கு எப்படி அந்த மண்ணுக்கு வந்து ஒரு இதுவா நம்ம ஒரு சூழலை கொடுக்கறோமோ அதே மாதிரி இந்த முடி வளர்றதுக்கும் நம்ம வந்து அந்த தகுந்த ஒரு சூழ்நிலை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறோம். இதுலயே வந்துட்டு அப்ப ஏன் ஆயில்ஸ் அப்ளை பண்றது, இப்ப ஈவன் வீக்கேர் ஆயிலே கூட கொண்டு வந்திருக்கும். அந்த வீக்கேர் ஆயில்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரோமா தெரப்பி ஆயில்ஸ் இருக்கும். அரோமா தெரப்பிங்கிறது அது வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸ். அது இப்ப லேவண்டர் இருக்கு, அதே மாதிரி கருவேப்பிலை இருக்கு. நம்ம கருவேப்பிலை எல்லாம் நல்லது நம்ம சொல்லுவோம், ஆனா காய்ச்சி எண்ணெயில போட்டு வடை தட்டி எல்லாம் போட்டு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதுல வந்து வீக்கேர் ஆயில் எப்படி இருக்குன்னா அந்த கரி லீஃப் இருக்கும். அந்த கரி லீஃப் வந்து கோல்ட் பிரஸ் மெத்தட், அதாவது 1 டன் 1000 கிலோ போட்டாதான் கோல்ட் பிரஸ் மெத்தட்ல வந்து 1 or 2 kgs தான் உங்களுக்கு ஆயில் கிடைக்கும். சோ அவ்வளவு கான்சென்ட்ரேட்டட். அதுல இருந்து டிராப்ஸ் இருக்கும். லேவண்டர் அதே மாதிரி லேவண்டர் வந்து ஒரு கேஜே பாத்தீங்கன்னா 16,000 இருந்து 30,000 வரைக்கும் இருக்கும். அதை நம்ம மிக்ஸ் பண்றோம். அந்த அரோமா தெரப்பி ஆயில்ஸ் அந்த ஸ்மெல்லே நம்மளுக்கு வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கறதுனால அது வந்து ஹேர் வந்து கொண்டு வரதுக்கு மெயினா வந்து ஹெல்ப் பண்ணுது. சோ இப்ப இந்த லேட்டஸ்ட் இந்த டெக்னிக்ஸ் நம்ம கொடுக்கறதுனால தான் ஆயில்ஸ் அப்ளை பண்ணும்போது முடி வளருதுங்கிறது நம்பலாம். மேம் ஒருத்தருக்கு வந்து ஹேர் growth வந்து என்ன ஏஜ் லிமிட் வரைக்கும் ஹேர் growth வந்து வளர வாய்ப்பு இருக்கு? என்ன ஏஜ் லிமிட் இருக்கா மேம் ஹேர் growthக்கு? ஏஜ் லிமிட்டே கிடையாது. 100 வயசானா கூட முடி வளரும். ஆனா 100 வயசு வரைக்கும் உங்களோட ஃபாலிகல்ஸ் லைவா இருக்கணும். இதே வந்து 5 வயசுல கூட முடி சுத்தமா போறது சான்சஸ் இருக்கு. ஃபாலிகல்ஸ் லைவ் இப்போ வந்து நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஃபாலிகல்ஸ் அந்த வேர்ல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே இறந்து போயிடும். அப்போ ஒண்ணுமே யூஸ் கிடையாது. ஒரு முடி வந்து ஒரு 3 இருந்து 4 வருஷம் வரைக்கும் முடி வளருது. அதுக்கப்புறம் ரெஸ்ட் கேட்டஜன் ஸ்டேஜுக்கு போகுது. அதுக்கப்புறம் டெலஜன் கொட்டை ஸ்டேஜுக்கு போகுது. இந்த மாதிரி 25 சுழற்சியும் இருக்கு. 25 சைக்கிள்ஸ் இருக்கு ஒரு ஃபாலிகலுக்கு. சோ அந்த 25 சைக்கிள்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணி 3 வருஷமே 4 வருஷமே வருதுன்னா 25 100 இயர்ஸ் வளரும். ஆனா அந்த ஃபாலிகல்ஸ் நம்ம நல்லா வச்சுக்கிறது பொறுத்து. ஹேருக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பிரேக் ஆகி வந்து ஹேர் இருக்கும் மேம். அது என்ன ரீசனால பிரேக் ஆகுது ஹேர் வந்து? கெமிக்கல்ஸ் ரொம்ப கெமிக்கல்ஸ் அதிகமா யூஸ் பண்றதுனால ஒரு சான்ஸ். அதுக்கப்புறம் வந்து காப்பர் அதிகமானாலும் பிரேக் ஆகும். அதே மாதிரி நிறைய இரும்பு இருக்க மாதிரி அந்த காப்பர் பைப்ஸ் எல்லாம் துருப்பிடிச்சு அந்த மாதிரி இது யூஸ் பண்ணும்போது அந்த வெயிட் அது கொடுக்கும். அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் இருக்குல்ல, ஜிங்க் செலைன் டெஃபிஷியன்சி இருந்தாலும் அது மாதிரி பிரேக் ஆகுது சான்சஸ் இருக்கு. தொடர்ந்து பேசலாமா? அடுத்த ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் சுரேஷ். வணக்கம் மேடம். சொல்லுங்க சுரேஷ், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. திருப்பூர்ல இருந்து கால் பண்றேங்க மேடம். நமக்கு நம்ம சன்னுக்கு 2.5 வயசு ஆச்சுங்க மேடம். என்ன வயசாச்சு? 2.5 வயசுங்க மேடம். 2.5 வயசு. சொல்லுங்க. ஆமாங்க மேடம். டேண்ட்ரஃப் நிறைய இருக்குங்க மேடம் ஆக்சுவலா. அதான் சரி என்ன குழந்தைமா அது 2.5 வயசு இல்லாம வந்து குழந்தை. அதான் மேடம் 2.5 வயசு குழந்தைதாங்க மேடம். ஆமா அதான் சொல்றேன். குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் அம்மாவுக்கு வந்து என்ன செய்வானா குழந்தை பிறந்ததுல இருந்தே வயிற்றுல இருக்கும் பொழுதும் அந்தக்குரிய டயட் எல்லாமே எடுத்திருப்பாங்க. டெலிவரிக்கு அப்புறம் ஃபீட் பண்ணும் போதும் டயட் எடுப்பாங்க. ஏன்னா பிள்ளைங்க வளரணும்னா அம்மாவோட சாக்ரிஃபைஸ். அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு யாருக்காவது தலையில டேண்ட்ரஃப் இருந்திருந்தாதான் குழந்தைக்கு வந்திருக்கும். இல்லாட்டி குழந்தைக்கு வர சான்ஸே கிடையாது. அதெல்லாம் 2.5 வயசு குழந்தைங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்ல. சோ நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருந்தா நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. குழந்தைக்கு வந்துட்டு இப்ப நம்மளோட வீக்கேரோட ஆயில் இருக்கும். அந்த ஆயிலும் ஷிகக்காய் பேஸ்ட் குழந்தைங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் எடுத்து தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தலையில தேய்ச்சி வாஷ் பண்ணுங்க. ஒன்னும் பிரச்சனை இருக்காது. பட் ஆயில் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலையில அப்ளை பண்ணுங்க. மேலும் பேசலாமா? அடுத்த ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் விஜயலட்சுமி. வணக்கம் மேம். சொல்லுங்க விஜயலட்சுமி. வணக்கம் சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம். மேம் என்னோட முகத்துல வந்து சீக்ஸ்ல வந்து மோர் பேஸ்ட் மோல் மேம், மச்சம் வந்து பெருசா இருக்கு. சரி. சோ அத வந்து ட்ரீட்மெண்ட் மூலமா அது கம்ப்ளீட்டா நார்மல் ஸ்கின் மாதிரியே ரிமூவ் பண்ண முடியுமா மேம்? உங்க பர்த் மார்க்காமா அது? பர்த் மார்க் தான் மேம். பட் அது சின்னதா இருந்தது மேம். எனக்கு தெரிஞ்சு கூட ஸ்கூல் லைஃப்ல கூட ரொம்ப சின்னதா இருந்தது. இப்ப வளர்ந்துருக்கு. ஒரு 5 இயர்ஸ்ல எனக்கு அப்படியே பெருசாயிட்டே வருது மேம். ஓகேமா. இல்லம்மா இது வீக்கேர்ல வந்து சிம்பிளான இதுலதான் இது பண்றேன். பட் பிம்பிள்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபுல்லா கியூர் பண்ணிட்டுருவாங்க. பட் இது மாதிரி இருக்கும்போது நீங்க டெர்மட்டாலஜிஸ்ட் போய் மீட் பண்ணுங்க.
அவங்க இதுக்கு என்ன சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. வெல்கம் பேக் டு ஹலோ தந்தி. மேம் இன்னைக்கு வந்து முடி மற்றும் சர்மம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கோம் மேம். முடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைக்கு வந்து வீக்கார ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் வந்து உங்க ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணுமா மேம்? கிடையாது. அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்மளோட ட்ரெடிஷனல் எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஆயில் அப்ளை பண்ணிப்பாங்க, வாஷ் பண்றது கண்டிப்பா ஏதாவது ஒரு ஷாம்பு ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து வீக்கேர் ப்ராடக்ட்ஸா யூஸ் பண்ணிக்கோங்க சொல்றேன். ஏன்னா கெமிக்கல்ஸ் வந்து இருக்கக்கூடாதுன்னு பாக்குறேன். இப்போ வந்து எங்களோட சுகர் பேஸ்ட்ல வந்து சல்பேட் பாரபின்ஸ் இருக்காது. சல்பேட் போட்டோம்னா தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது கேன்சர் வரது சான்சஸ் இருக்கு. அதுல வந்து SLES தான் முக்காவாசி எல்லா ஷாம்பூஸ்லயுமே யூஸ் பண்ணுவாங்க. பட் SLES விட APG அந்த பிளான்டாக்கர் மெட்டீரியல்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவ். அதனால அந்த காம்ப்ரமைசிங் ஏன்னா கிளினிக்ங்கிறது ஹேர் க்ரோத் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. வீக்கர்னாலே அதுதான் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நானே வந்து அந்த எகெயின்ஸ்டா போக எனக்கு விருப்பம் இல்லை. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பார்த்து காம்ப்ரமைஸ் இல்லாம கொண்டு வந்திருக்கிறதுனால அது கிளைண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அவசியம் கிடையாது. மெயின்டெனன்ஸ் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாலே போதும். மேலும் பேசலாமா? நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சோலைராஜ். மேடம் சொல்லுங்க சோலைராஜ், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம் இப்ப வந்து என்னுடைய தலையில முடி கொட்டி ஒரு ரவுண்ட் ஆயிடுச்சு. சின்ன சின்ன முடிகள் எனக்கு கொஞ்சம் இருக்குது. அந்த முடி பழைய மாதிரி இன்னும் growth ஆகிறதுக்கு எதுவும் சொல்யூஷன் இருக்கா மேடம்? ஏற்கனவே வந்து உங்களோட ப்ராடக்ட் ஒரு 2 மந்த்தா சியக்கார் பேஸ்டும் வீக்கார் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கு என்ன மேடம் பண்ணலாம்? இப்ப அந்த ரவுண்டா இருக்குன்னு அந்த காயின் சைஸ்ல முடி கொட்டி இருக்கா? இல்ல மேடம், அப்படியே வழுக்கை ஆகும்ல மேடம் அந்த மாதிரி. ஏன்னா ரவுண்டா கொட்டுதுன்னா அது காயின் சைஸ்ல முடி கொட்டோம்னா அலோபேஷியா ஏரியா புழு வெட்டுன்றதுல போயிடும். ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா அப்படின்னா இப்ப வீக்கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ்க்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஹேர் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும், ஃபியூச்சர்ல எனக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா நிச்சயமா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் பால்னஸ்ங்கிறது உங்க உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். அதாவது மேல் ஹார்மோன்ஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாகி அதனால டைஹைட்ரோடெஸ்டோஸ்டெரான்ஸா மாறி பாலிகல்ஸ்ல போய் சேர்ந்திருக்கு. அந்த ஆண்ட்ரோஜன் ரிசெப்டார்ஸ் வந்து அதெல்லாம் வாங்கி வச்சு ஹேரை தின் பண்ணிட்டு இருக்கும். இந்த ப்ராசஸ் கண்ட்ரோல் பண்ணாதான் பால்னஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதே ப்ராடக்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா அந்த ப்ராசஸ் கண்ட்ரோல்டாவே இருக்கும். ஃபியூச்சர்ல வராம பாத்துக்க முடியும். நீங்க கிளினிக் வந்து தான் பாக்கணும். சரிங்க மேடம். மதுரையில வந்து இப்ப உங்க கிளினிக் எங்க மேடம் இருக்கு? சினிப்ரியா அந்த தேட்டர் கிட்ட இருக்கு. நீங்க கால் பண்ணி கேளுங்கம்மா, நம்மளோட கால் சென்டர் கால் பண்ணினா உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுப்பாங்க. மேக்கப் போடுறவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக் அலர்ஜி வந்து ஏற்படும். அவங்களுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு? ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க மேக்கப் யூஸ் பண்ணலாமா மேம்? வந்து நம்ம வந்து மேக்கப் யூஸ் பண்றோம்னா ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ்ல என்ன இன்கிரீடியன்ட் இருக்குங்கறத முதல்ல நம்ம படிச்சு பார்க்கணும். எது வேணா கொடுத்தா போடுற லிப்ஸ்டிக் எது வேணாலும் போடக்கூடாது. அது மாதிரி போட்டு உதறு மட்டுமே வீங்கினதே எங்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸோட டேட்டா பேஸ் இருக்கு. அப்படி பண்ணாம நல்ல பிராண்டட் கம்பெனிஸ்ல இருந்து எடுத்து போட்டோம்னா காஸ்ட்லியா இருக்கும். பட் ஒன் டைம் வாங்கினா ஒரு 1 இயர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி பிராண்டட் கம்பெனில இருந்து நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுவுமே போட்டு அலர்ஜி ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையல் எடுக்கலாம். அலர்ஜி டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னா போடலாம். பட் ஒன்ஸ் அலர்ஜி ஆகுதுன்னா அலர்ஜிங்கிறது என்ன தெரியுமா? அது வந்து நல்ல ப்ராடக்ட் கொடுத்தா கூட இப்ப நம்ம சாப்பிடறதுல எடுத்துக்கோங்களேன், கத்திரிக்காய்லாம் நல்லதுதான். ஆனா நிறைய பேருக்கு அது அலர்ஜி ஆகும். ஆனா ஏன் அலர்ஜி ஆகுதுன்னு நம்ம சிஸ்டம் வந்து ராங்கா நினைக்குது. அதாவது கத்திரிக்காய் வந்து ஃபாரின் பாடிஸ் நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய சிஸ்டத்தோட இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும்னா எந்த ஃபாரின் பாடிஸும் உள்ளுக்குள்ள வராம ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து சோல்ஜர்ஸ் மாதிரி காப்பாத்திட்டு இருக்கும். பட் ஏதாவது ஃபாரின் பாடிஸ் உள்ள வருதுன்னா உடனே அதுக்கு எகெயின்ஸ்டா ஃபைட் பண்ணி அது கில் பண்ண பார்க்கும். நம்ம சிஸ்டத்தை வந்து காப்பாத்திட்டு இருக்கும். பட் சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அப்படி இருக்கும்போது இம்யூன் சிஸ்டம் வந்து குழம்பிக்கும். இப்போ ஒரு பஸ் போகுது, சடனா யாராவது வராங்கன்னா பிரேக் போட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறு. அதே மாதிரி நம்ம சிஸ்டத்துக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் இல்ல ஏதாவது நிறைய மெடிசின்ஸ் அது மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா சிஸ்டத்துக்கு என்ன பண்றோம்னு தெரியாம நல்லதே வந்தா கூட ராங்கா கால்குலேட் பண்ணிட்டு ஓஹோ ஃபாரின் பாடிஸ் வந்திருக்கா அப்படின்னு. சோ அதுக்கு வந்து முதல் இது ஆரம்ப அறிகுறி பாத்தீங்கன்னா அலர்ஜி. இப்போ கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜி வருது, ஏதாவது ப்ராடக்ட் போட்டா அலர்ஜி வரும், நல்ல ப்ராடக்ட் இருந்தா கூட அலர்ஜி வரும். அது என்ன நினைக்குதுன்னா இது ஃபாரின் பாடிஸா வந்திருக்கு, சோ நம்ம பாடிக்கு இது வேணாம், அதுக்கு எகெயின்ஸ்டா வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதுவே நம்ம பாத்துக்கிறோம். இம்யூன் சிஸ்டத்தை வந்து நல்லா இல்ல, அது ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்கு, அதை பண்ணிக்கணும். பட் ஒன்ஸ் அலர்ஜி ஏற்படுத்துதான் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாம இருக்கிறது பெட்டர். தொடர்ந்து பேசலாமா? நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தினகரன். எஸ் மேடம். சொல்லுங்க சார், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். நான் வந்து தினகரன் மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். ஹலோ. எனக்கு வந்து ஏஜ் 21 ஆகுது மேடம். சரிம்மா. நான் வந்து ஈவினிங் வந்து ஜிம்முக்கு போய்கிட்டு இருக்கேன் மேடம். சரி.
நான் ஈவினிங் ஜிம்முக்கு போயிட்டு டெய்லி காலேஜுக்கு போறதுனால எனக்கு வந்து தலைக்கு குளிச்சுட்டு தான் போய்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்க தலைக்கு குளிக்க கூடாதுன்னு சொல்றதுனால எனக்கு ஓவரா வேர்க்குது மேடம். எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தலைக்கு குளிக்கலாம்? டெய்லி தலை குளிக்கிறது நாட் அட்வைசபிள். அதுவும் ஜிம்முக்கு போகும்போது என்ன ஆகும்னா, நிறைய பேர் ஜிம்ல நீங்க பாருங்க முடி கொட்டிட்டு இருக்கும். ஜிம்ல இருக்கவங்க அது பாடி பில்டர்ஸ்க்கு எல்லாமே முடி வந்து இருக்காது. ஆனா அந்த மாதிரி இருக்கும்போது நாங்க பாடி பில்டர்ஸ்க்குமே முடி வர அளவுக்கு ஒரு சிலர் வந்து எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் சஜஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதுனால அவங்க எத்தனை இதுல காம்படிஷன் போனா கூட அவங்க முடி கொட்டாமலே பாத்துட்டு இருக்கோம். என்னன்னா பாடி வந்து ஹீட் ஆகும்போது கிரவுனல் பார்ட்ல இருக்க முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும். அதனால நீங்க ஜிம்முக்கு போகும்பொழுது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை குளிச்சுக்கோங்க. பட் வைட்டலைசர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு போறதுனால நீங்க அப்படி நீங்க காலேஜ் போகும்போது அந்த ஆயிலோட போறதுக்கு யாரும் விருப்பப்பட மாட்டாங்க. சோ வைட்டலைசர் அப்ளை பண்ணிட்டு போங்க. அது மாதிரி வேஸ்டா கூட ஸ்கேல்ப் வந்து டேமேஜ் பண்ணாது. ஃபேன்ல வந்து நல்லா காய வச்சு நீங்க கோம் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாஷ் பண்ணும்போது அந்த ஸ்வெட்ங்கிறது போயிடும். தொடர்ந்து பேசலாம் மேம். கரூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மாலா. வணக்கம் வணக்கம் மாலா. அவங்க தொடர்புல இல்ல மேம். இந்த ஃபேஸ் லிஃப்ட் என்பது வந்து மந்த்லி வந்து ஒன்ஸ் பண்ணலாமா இல்ல கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும்? யார் யாருக்கெல்லாம் இது அதிகமா பண்றீங்க மேம்? நம்மளுக்கு வந்து அந்த ஃபேஸ் பத்தி ஐடியாவே இங்க சவுத்ல கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா ஒரு ஃபேஸுங்க இழைச்சிருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஒரு சிலருக்கு நல்ல இங்க எல்லாமே சதை இருக்கும், இந்த சைடு எல்லாம் சதை இருக்கும். பட் இப்ப ஃபாரின்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் வந்து வி ஷேப்ல இருக்கணும். இப்படி பார்த்தோம்னா இந்த சதெல்லாம் இது பண்ணி இந்த வி மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து நல்ல ஒரு அழகான ஃபேஸ்ங்கிறது. இந்த ஃபேஸ் லிஃப்ட் வந்து யார் வேணா பண்ணிக்க முடியும். அதுக்காக வந்து 18-20 வயசுல கூட சாகிங் இருக்கும் ஒரு சில பிள்ளைங்களுக்கு. ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா குளிச்சுட்டு முகம் எல்லாம் துடைக்கும் போது இப்படி அழுத்தி தேய்ப்பாங்க. அழுத்தி தேய்க்கவே கூடாது. எதுவா இருந்தாலும் ஒத்தி தான் எடுக்கணும். பட் அழுத்தி தேய்க்க நம்ம எலாஸ்டிசிட்டி வந்து நம்ம புவியீர்ப்பு விசைக்கு எதிராக தான் நம்ம எலாஸ்டிசிட்டி வந்து இது பண்ணி வச்சிருக்கோம். பட் நம்ம அழுத்தி தேய்க்க அந்த எலாஸ்டின் எல்லாம் போகும். நம்ம புவியீர்ப்பு விசைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 30+ ஆக்சுவலி ஐடியல். பட் நல்ல வி ஷேப் வேணுங்கிறவங்களும் பண்ணிக்கலாம். 30+ இருக்கவங்களும் நல்லாவே பல்ஜா இருக்கு, இங்கெல்லாம் சதை அதிகமா இருக்கு, அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு 6 சிட்டிங்ஸ் அது மாதிரி தொடர்ந்து கொடுத்துட்டு, அதாவது தொடர்ந்து மீன்ஸ் வாரத்துல 2 வாட்டி இல்ல 3 வாட்டி அது மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நார்மலுக்கு வந்துடும். நல்லாவே ஃபேஸ் சின்னதாயிடும். அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸோ இல்ல 6 months ஒன்ஸ் கூட மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். வெல்கம் பேக் டு ஹலோ தந்தி மேம். இன்னைக்கு வந்து சருமம் மற்றும் முடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் மேம். அடுத்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சித்ரா. வணக்கம். சொல்லுங்க சித்ரா, உங்களுக்கு கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. அதாவது என்னோட பையனுக்கு வந்து 9 வயசு 4 வயசுல ஒரு பையன் இருக்கான். சரி. அவனுக்கு வந்து எந்த மாதிரி நம்ம தலைக்கு அவனுக்கு யூஸ் பண்ணலாம்? அதாவது சோப்பு போடலாமா, ஷாம்பா, எந்த மாதிரி அவனுக்கு? இப்ப எண்ணெய் தேய்ச்சி கொடுத்தாக்கா அவனுக்கு என்ன தலைக்கு போட்டு தேய்ச்சிக்கலாம்? சோப்புங்கிறது ரூல்ட் அவுட். ஏன்னா ஹேருக்கு வந்து சோப்பு கிடையாது, அது உடம்புக்கு மட்டும்தான் சோப்பு. புரியுதுங்களா? ஷாம்பு போடலாம். அந்த ஷாம்பு கூட வந்து ஹெர்பல் பேஸ்டா இருந்தா நல்லது. ஆனா நான் எப்பவுமே என்ன சொல்வேன்னா, பரம்பரையா என்ன வருது, பாரம்பரியமா நம்ம என்ன வந்து ஃபாலோ பண்றோமோ அதுதான் என்னைக்குமே நான் வந்து அந்த இதுலதான் சயின்ஸை கொண்டு போகணும். வழியே சயின்ஸ் அட்வான்ஸா நாங்க படிச்சுட்டு வந்துட்டோம், ஃபாரின்ல போய் படிச்சோன்றதுக்காக இப்ப வந்திருக்க அந்த சயின்ஸ் டெக்னாலஜிக்கு எல்லாம் போறதில்ல. டெக்னாலஜியும் நம்மளுடைய ட்ரெடிஷனல் மெடிசன்ஸ் தான் ரொம்பவே இது பண்ணும். ஷிக்கக்காய் ரொம்ப நல்லது. ஆனா அதே சமயம் ஷிக்கக்காய் பவுடர் போட்டு கண்ணி எரியுது, அந்த பிரச்சனைக்காக தான் ஷிக்கக்காய் டேஸ்டே இருக்கும். சோ உங்க பையனுக்கு இப்ப 4 வயசு ஆகுது, எப்பவுமே அந்த முடி பிரச்சனை இல்லாமலே வரணும் அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணுங்க. வீக்கரோட ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷிக்கக்காய் பேஸ்ட் வச்சு தலைக்குழி பண்ணிட்டுருங்க. முடி நல்லாவே இருக்கும், எந்த டென்ஷன்ஸும் இருக்காது. தொடர்ந்து பேசலாமா? அடுத்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சாந்தா. அம்மா, நாங்க வெள்ளூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா. மேடத்திட்ட பேச முடியுமா? பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங், சொல்லுங்கம்மா. நாங்க வெள்ளூர்ல இருந்து பேசுறோம். என் பொண்ணுக்கு 25 years ஆகுது. அவளுக்கு வந்து ஹேர் ஃபால் நிறைய இருந்தது. அந்த டாக்டர் வந்து மின்டாப் எழுதி கொடுத்தாங்க. இஸ் இட் ரியலி அட்வைசபிள் டு அப்ளை மின்டாப்? சாரிம்மா, நீங்க ப்ராடக்ட் பேர் சொல்லும் பொழுது நான் எந்த சஜஷன்ஸும் கொடுக்க முடியாது. டிவில இருந்துகிட்டு உங்க நம்பர் நான் எடுத்துட்டு அப்புறமா அவங்களோட பேசுறேன் நான். சரிங்களா? 7th அன்னைக்கு நீங்க வந்து பயிற்சி வகுப்புகள் வந்து கண்டக்ட் பண்றீங்க. இயர்லி ஒன்ஸ் பண்றீங்க, மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த பயிற்சி வகுப்பு கண்டக்ட் பண்றீங்களா மேம்? பிகேட் குளோபல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் இருக்கு. அதாவது ட்ரைகாலஜிங்கிறது நான் படிக்கும் பொழுது 2004ல ஆஸ்திரேலியாவுக்கு போய் படிச்சோம். போய் படிக்கிறது, அங்கே ஸ்டே பண்றது எல்லாருக்குமே கஷ்டம் தான், நம்மளுடைய இந்த நாட்டு சூழ்நிலை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகும்போது. அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கு நான் படிக்கும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஸோ அதனால அங்கே இருக்கக்கூடிய பெண்டிகோ ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டேஃப் அவங்களோட டைப் பண்ணி இங்கே ட்ரைகாலஜி கோர்சஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஹேர் ட்ரெஸ்ஸிங், பியூட்டி தெரப்பி இதெல்லாம் படிக்கும்போது ஆஸ்திரேலியா போறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. எல்லாமே அகாடமிங்கிறது வீக்கர் அகாடமியில எப்பவுமே கோர்சஸ் ரெகுலராகவே இருக்கும்.
பட் நான் கிளாஸ் எடுக்கிறதுங்கிறது யூஸ்வலா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15,000 பியூட்டிஷியன்ஸ்க்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லா, ஆந்திரா இதெல்லாமே கிளாஸ் எடுத்திருக்கேன். பட் இயர்லி ஒன்ஸ் பியூட்டிஷியன்ஸ் நான் மீட் பண்ண எப்பவுமே விருப்பப்படுவேன். ஏன்னா என்ன வந்திருக்கு, என்ன மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு, அவங்க என்ன அவங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்கன்றத பார்த்துட்டு நியூ என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, என்ன மெத்தடாலஜிஸ் வந்திருக்குங்க அவங்க கிளாஸ் எடுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு இது. அது வந்து 7th அன்னைக்கு நடக்குது. இதுல வந்து ஃபேஸ் லிஃப்ட் இருக்கு, 30 மினிட்ஸ்ல வந்து அந்த ஃபேஸ் லிஃப்ட் பண்றது, அப்புறம் வால்யூமைசிங் ட்ரீட்மெண்ட்ஸ், அதே மாதிரி ஒயிட்டனிங். அதாவது இன்னைக்கு பியூட்டிஷியன்ஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கிறத பாத்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட்டனிங் தான். அது வந்து வீக்கையில சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து அவங்களுக்கு ரிவீல் பண்ணி கிளாஸஸ் எடுக்கிறோம். அது மாதிரி ஆக்னே பிம்பிள்ஸ், ப்ளூ லைட் தெரப்பின்னு இருக்கு. அதே மாதிரி நிறைய இன்ட்ரடக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஹாங்காங்ல இருந்து ஒரு ட்ரைனிங் இங்க ஸ்லிமிங் ட்ரைனிங் இங்க போயிட்டு இருக்கு. அதாவது ஃபேஸையும் சரி பாடியும் சரி ஹெர்பல் பேஸ்ல வந்து ஸ்லிம் பண்ண முடியும் அப்படிங்கறது இப்போ ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. ஸோ அதுவுமே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன், என்ன லேட்டஸ்டா வந்திருக்கு அப்படிங்கறது அன்னைக்கு அவங்களுக்கு அது செஞ்சு காமிப்பாங்க. இந்த ஒன் டே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இந்த இயர்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்றதுனால பியூட்டிஷியனா இருக்கட்டும், as a வியூவர்ஸா இருக்கட்டும், அவங்க மத்தியில வந்து அவேர்னஸ் வந்து எப்படி இருக்கு, அதனோட அதை பத்தி சொல்லுங்க மேம். சொல்ல பண்ணா ஒரு சிலர் வந்து ரெகுலரா அப்டேட் பண்ணிப்பாங்க. ஒரு சிலர் வந்து இன்னைக்கு என்ன படிச்சோம் அதுவே போதும்னு உட்காந்துருவாங்க. அதை வச்சுட்டு அதுல இருந்து என்னத்தை சேர்த்து வச்சு இது வாங்கலாமா அது வாங்கலாமா. பட் இதுலயே டெடிகேட்டடா இப்ப நான் எல்லாம் படிக்கும் போது இன்னும் எங்க சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு பாப்பேன். ஸோ ஃபாரின்க்கெல்லாம் போறது, யூகே போய் மேக்கப் கோர்ஸ் அப்பவே நான் படிச்ச காலத்துல எனக்கு இங்க அந்த அளவுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்ல. அப்ப மேக்கப் இன்னும் நான் படிக்கணும் யூகேக்கு போறேன், ஹாலிவுட் சினிமா மேக்கப். அது மாதிரி ஒவ்வொரு இதுலயுமே வந்து என்னை எக்யூப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்ப கூட இன்னுமே பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம ஏதோ படிக்காமலே இருக்கிறோம், இன்னும் நிறைய நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க பியூட்டிஷியன்ஸ் எப்பவுமே அந்த கிளாஸஸ்க்கு வருவாங்க, அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னுமே வந்து எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 15 வருஷமா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்களும் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து போதும் வந்த வரைக்கும் போதும் அப்படின்னும் போது அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது இல்ல. சோ அதோட அவங்களுடைய வளர்ச்சியும் அதோட நின்று போயிடுறது. இந்த சீசன் சேஞ்சஸ் ஆகிறதுனால வந்து நிறைய பேருக்கு ஸ்கின்ல வந்து ட்ரைனஸ் வந்து அதிகமா இருக்கு. அவங்களுக்கு வந்து வீக்கர்ல என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் மேம்? மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபேஸ் பாத்தீங்கன்னா கிளென்சிங் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசிங், டோனிங், இந்த 3 வந்து கண்டிப்பா ரெகுலரா ஃபாலோ பண்ண வேண்டிய இது. இப்ப ட்ரையா இருக்கு ஸ்கின் அப்படின்னா கிளென்சிங் மில்க் இருக்கு, லாவெண்டர் கிளென்சிங் மில்க் அது மாதிரி இருக்கும். அதை போட்டு கிளென்ஸ் பண்ணும்போது ஸ்கின் ட்ரை ஆகாம பார்த்துக்கும். இல்லாட்டி அந்த மாதிரி கிளென்சிங் மில்க் ப்ராசஸ் எல்லாம் கஷ்டம்னா இந்த pH பேலன்ஸ் இருக்கக்கூடிய சோப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இருக்கும்போது கோட் மில்க் சோப் இருக்கு. அது பண்ணும்போது ஈவன் உங்களுடைய மாய்ஸ்சர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், நல்லாவே வச்சிருக்கும். பிளஸ் வைட்டனிங், பிகாஸ் ஃப்ரூட் ஆசிட்ஸ், அல்பா ஹைட்ராக்சி ஆசிட் இருக்கிறதுனால உங்களுடைய ஸ்கின் கலரையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் டோனர்ஸ் இருக்கு, ரொம்ப போஸ் ஓப்பனா இருந்தா சிடா வினிகர் டோனர் இருக்கு, இல்லாட்டி நார்மல் டோனர்ஸ் இருக்கு. அதே மாதிரி வெளில போகும்போது சன் பிளாக்ஸ் இது யூஸ் பண்ணிட்டு இருந்தா எந்த சீசனா இருந்தாலும் கவலைப்பட வேண்டியது, ஸ்கின் நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ மேம். இவ்வளவு நேரம் சருமம் மற்றும் முடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயம், நிறைய சொல்யூஷன்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் சொன்னீங்க. நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க மேம். நன்றி. நன்றி. தேங்க்யூ வெரி மச். இன்றைய ஹலோ தந்தி நிகழ்ச்சியில் நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வீக்கர் நிறுவனத்தின் தலைவருமான திருமதி பிரபா ரெட்டி அவர்கள். சருமம் மற்றும் முடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.